ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்த்த உடனே முருங்கைக்காய். ஆனால் எதுக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, பொரியல் செய்ய போகிறோம். முருங்கைக்காயில் பொரியல். ஆமாங்க, செம்மையாக இருக்கும். இது இவ்வளோ காயை ஒருத்தரே சாப்பிட்ருவாங்க பொரியல் பண்ணால். நீங்களும் பொரியல் செஞ்சு பாருங்கள். நான் ஏன் தனியாக வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்டோம்னா சீக்கிரம் காய் வேகாது, லேட் ஆகும். அதனால் ஒரு 50% இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காயை வேக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம இது பொரியலில் அந்த மீதி இருக்கிற தக்காளி வெங்காயம்லாம் போடுறேன், அதிலே சாதம் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நான் கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, தக்காளி 2 இவ்வளவே தாங்க. அதிகமாக வேறு மசாலாலாம் இதுக்கு சேர்க்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது குழம்பாகவும் இருக்காது, ஒரு காய் தனியாக பரட்டுற மாதிரி இருக்காது. கொஞ்சம் நம்ம சாதத்தை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செஞ்சு பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சிங்க பாருங்கள். இங்கே எதுவுமே வெள்ளை இல்லாமல் இந்த சைடில் பார்க்கணும், வெள்ளை இல்லாமல் இருந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டோம். பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே எந்த சமையல் செஞ்சாலும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுப்பேன். சீரகம் போது கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிடும், சாப்பிட நல்லா தான் இருக்கும், ஒன்றும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிச்சு, தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். லைட்டாக பூண்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க, தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். எப்போவும் தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது கூட மசாலாலாம் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ அந்த தக்காளி வதங்க அந்த மசாலாலாம் நல்லா வதங்கும். மிளகாத்தூள் நம்ம சிம்பிளாக ஒன்று செய்யும்போது உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய மசாலா போடும்போது நல்லா தான் இருக்கும். சிம்பிளாகவும் ஒரு சில டிஷ்லாம் செய்வோம், ஒன்றுமே இருக்காது, எதுவுமே சொல்ல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். வெறும் இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தவிர நான் வேறு எதுவுமே மிக்ஸ் போட போகிறதில்ல. இது 2 தாங்க போடணும். நல்லா தக்காளி வதங்கட்டுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு ஒரு வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ முருங்கைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயை போட்டுக்கலாங்க. முருங்கைக்காய் உடையாமல் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்காய் போட்டு செஞ்சுருக்கோம். இந்த தேங்காயோட வாசனை இந்த முருங்கைக்காய் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு அந்த இருக்கிற கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக இருக்கும், அதோட சாதம் பசஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த தேங்காயெலாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இவ்வளோ முருங்கைக்காய் ஒருத்தரே சாப்பிடுவீங்கன்னா கிடையாது, இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா எப்படி 1/2 கிலோ முருங்கைக்காய்க்கு மேலே இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் பொரியல் அவ்வளோ சத்தானது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஆல்ரெடி இப்படி தான் செய்வோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சத்தானது முருங்கைக்காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.